தேங்க்யூ ஸோ மச். அவரோட பெரிதான கிருபையில ஆண்டவர் எனக்கு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். இன்னிலேருந்து எனக்கு 15 வயசு ஸ்டார்ட் ஆகுது. நாளையிலேருந்து 65 வயசு. இல்ல. ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா, உங்களை வேணான்னு சொல்றாங்களா, ஒரு சில நேரத்தில் உன்னை வேணான்னு தான் பெற்றவங்க கூட அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணல, உங்களை வேணும்ன்ற இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். உங்களை ஒரு பெரிய பிளெஸிங்காக மாற்ற போகிறார். தைரியமா இருங்க. நெகேமியா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மதிலை கட்டுறதுக்காக நெகேமியாவும் கூட யூத மக்களும் சேர்ந்து கஷ்டப்படும் பொழுது சான்பலாத் தொபியா என்ன பண்ணுவாங்களா, அவங்க அகென்ஸ்டா நிற்பாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் அகென்ஸ்டானா ஆங்கிரியா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்கள கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி வேதனைப்படுத்தி பேசினாங்க, துக்கப்படுத்தி பேசினாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க மாத்திரம் இல்லை, இவங்க வளர வளர, அதாவது வால்ஸை கட்ட பார்த்தீங்கன்னா மேலாம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அரப்ஸ், அதுக்கப்புறம் ஆமோனைட்ஸ், இவங்கெல்லாம் கூட சேர்ந்து இன்னும் அவங்கள வேதனையா ஃபியூரியஸாக பார்த்தாங்க, ரொம்ப கோபமாக பார்த்தாங்க. ஒருவேளை யாரெல்லாம் இன்னைக்கு உங்க அகென்ஸ்டா இருக்கிறாங்களோ கவலைப்படவே படாதீங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. ஒருவேளை இவங்க 56 நாள்ல முதல்ல கட்டி முடிச்சாங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர் செய்து முடித்தார். எந்த தடையும், எந்த மனுஷனின் தடையோ, எந்த மனுஷன் மிரட்டலோ ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்றாரு. நெகேமியா மூலமா செய்ததோ உங்க மூலமா உங்க குடும்பத்துல செய்வார். ஒருவேளை உங்களுக்கு ஆபீஸ்ல பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனையா, பிள்ளைங்க நிமித்தமா பிரச்சனையா, இன்லாஸ் நிமித்தமா பிரச்சனையா, இல்ல மருமகனால பிரச்சனையா, மருமகனால பிரச்சனையா, இல்ல சொத்து தகராறா, வாட் எவர் இட் இஸ், இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். இஸ் கோயிங் டு டு மைட்டி திங்ஸ். பெரிய காரியங்கள் செய்வார். தைரியமாங்க. God bless you. Bye bye.